ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பான இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பான இயேசுவே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி இயேசுவை உம்மை போற்றும்படிக்காக, உம்மை ஆராதிக்கும்படிக்காக, உம்மை தொழுது கொள்ளும்படிக்காகப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர் என்று நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக உங்களுடைய தேவனுக்கு நீங்கள் தான் நன்றி செலுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வரவேறுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும். இந்த துதி வேளை நீர் நடத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த அற்புதங்களை செய்ய போகிறீர் அப்பா. எங்களை தொடும்படிக்காக அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தொடும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தொட போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு இன்றைக்கு நீர் பதிலை கொடுக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை விருதாவாக நாங்கள் உம்மை தேடுகிறது கிடையாது அப்பா. விருதாவாக உங்களை தேடுகிறது கிடையாது அப்பா. அப்பா உம்முடையத்தில் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அப்பா நாங்கள் உம்மை தேடுகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்ப்பதற்காக அப்பா நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஏசப்பா. உம்மை விருதாவாக தேடுகிறது கிடையாது அப்பா. அப்பா இயேசுவே இன்றைக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அல்லப்பா, நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் அப்பா. அதனால் தான் அப்பா நாங்கள் உம்மை போற்றி துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய இரட்சகரா இருக்கிறீர், எங்களுடைய கண்மலையா இருக்கிறீர், எங்களுடைய மீட்பரா இருக்கிறீர். அதனால் தான் நீங்கள் ஆண்டவராக இயேசுவே அல்லேலூயா நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே என் மேய்ப்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் சொல்லுவோம். இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே என் மேய்ப்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பெருங்காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார், பெரும் காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார். நம் வாழ்வில் எழும்பும் அலைகளை நிச்சயம் அடக்குவார். நம் வாழ்வில் எழும்பும் அலைகளை நிச்சயம் அடக்குவார். இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே மேய்ப்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே
அவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அவரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவரே நம்முடைய மீட்பர். அவரே நம்முடைய ஆண்டவர். இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். சிவந்த சமுத்திரம் பிளந்தாரே தம் ஜனங்களை நடத்தினார். சிவந்த சமுத்திரம் பிளந்தாரே தம் ஜனங்களை நடத்தினார். பார்வோனின் சேனை அழித்தாரே இனி கலக்கம் இல்லையே. பார்வோனின் சேனை அழித்தாரே இனி கலக்கம் இல்லையே. இவர் ஒருவரே இரட்சகர். இவர் ஒருவரே மேய்ப்பர். இவர் ஒருவரே மீட்பர். இவர் ஒருவரே அறிக்கை செய்வோம். இவர் ஒருவரே இரட்சகர். இவர் ஒருவரே என் மேய்ப்பர். இவர் ஒருவரே மீட்பர். இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். இவர் ஒருவரே இரட்சகர். இவர் ஒருவரே என் மேய்ப்பர். இவர் ஒருவரே மீட்பர். இவர் ஒருவரே என் ஆண்டவர். இவர் ஒருவரே இரட்சகர். இவர் ஒருவரே என் மேய்ப்பர். இவர் ஒருவரே மீட்பர். இவர் ஒருவரே என் ஆண்டவர். உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அவரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவரே நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அவரே நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே நாங்கள் உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றி துதிக்கிறோம். அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா புதிய இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 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 அப்பா நீர் எங்களுடைய இரட்சகரா இருக்கிறீர். அப்பா இந்த பாவ உலகத்திலிருந்து நீர் எங்களை மீட்டெடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. உற்சாகமாக 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 நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே எங்களுடைய வாழ்க்கையில வந்து பெரும் காற்றுகளை எல்லாம் அப்பா நீர் அடக்கினீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தையினால் நீர் அடக்கினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா ஓ ஹல்லேலூயா. நீர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தப்பா. அப்பா நீர் எங்களை எங்களை நடக்க செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீரே பெரியவர். அப்பா உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்பா பார்வோனினுடைய சேனைகளை எல்லாம் அப்பா நீர் அழிக்கிறீர். அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பார்வோனின் சேனைகள் எல்லாம் அப்பா நீர் அழிக்கிறீர். அப்பா அழித்தீர். இனிமேலும் நீர் செய்வீர். அப்பா
அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா தேவனே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பெரும் காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார். பெரும் காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார். வாழ்வில் எழுப்பும் மலைகளை நிச்சயம் அடுக்குவார். அறிக்கை செய்வோம். நம் வாழ்வில் எழுப்பும் மலைகளை நிச்சயம் அடக்குவார். இவர் ஒருவரே. அறிக்கை செய்வோம். இவர் ஒருவரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இவர் ஒருவரே, இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே. அறிக்கை செய்வோம், விசுவாசத்தோடு பாடுவோம். மீட்பர் இவர் ஒருவரே, இவர் ஒருவரே, இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே ஆண்டவர், இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரட்சகராக இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே என் கண்மலை, நீரே என் துருகம், நான் நம்பும் கேடகமே, நீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நீர் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாதப்பா. நீர் இல்லாமல் அப்பா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதது அப்பா. நீர் எவ்வளவு முக்கியம் அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமாய் இருக்கிறீர் அப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் சொன்னாலே அப்பா எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அப்பா, எங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே, நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. சிலுவையிலே நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உமக்கு கனத்தை செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரியவராய் இருக்கிறீரப்பா, மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆமென். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயத்தில் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகள் எல்லாம் பெயர்த்து
செம்மையான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதை நம் அறிக்கையிட்டு நம் விசுவாசித்து நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர் என்கிற அந்த பாடல் பாடி நம்முடைய மகத்துவமுள்ள தேவனை உயர்த்துவோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீரே பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்று உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் என்று உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் அறிக்கை செய்வோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீரே பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செவ்வையான பாதையிலே நடத்திடுவீர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், அறிக்கை செய்வோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் சொல்லுவோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர். எல்ரோய் என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் என்று உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே,
என்னை காண்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எலோஹிம் என்றும் உள்ளவரே யேசுவாட்டு குட்டியானவரே கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம் கரங்களை தட்டி பாட்டுகள் பாடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம் நீரே பெரியவர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் நீ மிகவும் பெரியவர் பாடுவோம் நீரே பெரியவர் நீர் ஒருவர் சத்தமாய் பாடுவோம் மிகவும் மிகவும் பெரியவர் நீ மிகவும் நீரே பெரியவர் நீர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் நீர் மிகவும் பெரியவர் நீரே பெரியவர் நீர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் வீசும் புயல் காற்றை படைத்தவரே தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே வீசும் புயல் காற்றை படைத்தவரே தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்பவரே நீரே பெரியவர் நீர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் நீர் மிகவும் பெரியவர் நீரே பெரியவர் நீர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் சொல்லுவோம் நீரே பெரியவர் நீர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் நீர் மிகவும் பெரியவர் நீரே பெரியவர் நீர் ஒருவர் நீரே பெரியவர் மிகவும் மிகவும் பெரியவர் நீர் மிகவும் பெரியவர் ஹல்லேலூயா உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா நம்முடைய தேவன் பெரியவர் அவர் அல்லாமல் வேறொரு தேவன் நமக்கு இல்லை அவரை போல வேறொரு தேவன் இல்லை அவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது அதற்காக தேவனை உயர்த்துவோமா ஹல்லேலூயா அவரே உலகத்தையே ஆளுகிற தேவனாய் இருக்கிறார் சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் எஜமான் அவர்தான் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அதற்காக தேவனை உயர்த்துவோமா அவருடைய மகத்துவத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா அவரை துதிப்போமா அவரை உயர்த்துவோமா அவரே எல்ரோய் எங்களை காண்கின்ற தேவன் எப்படி ஆகாரை தேவன் காண்பித்தாரோ அவருடைய சூழ்நிலையில எப்படி தேவன் ஆகாரை காண்பித்தாரோ அப்படியே தேவன் நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே எங்களை பார்த்து அவர் நம்மை பார்த்து ஹல்லேலூயா ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று அவர் அதிலே உண்டாக்குகிறார் அந்த வனாந்தரத்துல ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றை அவர் உண்டாக்குகிறார் ஆகாருடைய கண்களை திறந்து அந்த ஜீவ நீரூற்றை காண்படிக்காக தேவன் கிருபை பாராட்டுகிறார் அப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்முடைய சூழ்நிலைகளிலே வந்து அவர் நம்முடைய கண்களை திறந்து நமக்காக அவர் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார் அவரே எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும் அவருடைய கரங்களினாலே அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் அல்லேலூயா தேவனே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மலைகளையே நீர் பெயர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா அல்லேலூயா நீரே பெரியவர் அப்பா எகிப்து தேசத்திலே இருந்து அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அப்பா செங்கடலையை பிளந்து அப்பா 40 வருஷமாக அப்பா இவர்களை வழி நடத்தினீரே அப்பா எந்த நோயும் இவர்களை தொடவில்லை அப்பா அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த 40 வருஷம் அப்பா வனாந்தரத்துல எந்த நோயும் இவர்களை தொடவில்லை அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய மன்னாவினால் இவர்களை போஷித்தீரே அப்பா இப்படியும் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்கிறீர் அப்பா இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலும் கூட அப்பா நீர் எப்படியாக எங்களுக்கு செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா கானான் தேசத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும் படிக்காக அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும் படிக்காக அப்பா
நித்திய ஜீவனை நாங்கள் அடையும் படிக்காக அப்பா நீர் உம்முடைய மன்னாவினால் எங்களை போஷித்து வழி நடத்தி அப்பா எந்த நோயும் எந்த கிருமியும் எந்த சத்துருவினுடைய கிரைகளையும் எங்களை தொடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அதற்காக இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல எபினேசராக இருந்த அப்பா நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தீர், இனிமேலும் அப்பா உதவி செய்வீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆமென். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்? கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடலை, ஒருபோதும் நம்மை விட்டு விலகலை என்று நாங்கள் பார்க்க முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார், நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். அவர் இனிமேலும் அதை செய்வார். நல்ல எபினேசராக நம்மை வழி நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை வழி நடத்துவார். இதை நாம் விசுவாசித்து எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்கிற இந்த பாடல் பாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுவோமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்தில், இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? மண்டிடுவேனும் பாதத்தில். எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரென்மேல் வைத்த, நீரென்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரென்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதம். மறப்பேனோ
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் மண்டிடுவேனும் பாதத்திலே இயேசையா, மண்டிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்தில், மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே சொல்லுவோமா? எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்தில் இயேசையா, மண்டிடுவேன் மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவருடைய அன்பு எவ்வளவோ பெரியது, அதை நாங்கள் மறக்கவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். நம் எளிமையான இருந்தாலும் அவரே நம்மை இது கண்ணோக்கி பார்த்து பெயர் சொல்லி எங்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். மனிதர்களை நம்ம மறந்தாலும் தேவன் ஒருபோதும் எங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் எங்களை கைவிட்ட தேவனாய் இல்லாமல் இருக்கிறார். ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளில் எல்லாமே முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மோடு கூட இருந்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லி அவர் நம்மை தூக்கி எடுத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நல்ல எபினேசராக நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் முழு இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. காரணம் தேவனே, நீரே எங்களுடைய தேவனாய் இருந்தீர் ஆண்டவரே. நீரே எங்களுடைய தேவனாய் இருந்தீர், இனிமேலும் எங்களுடைய தேவனாய் இருப்பீரப்பா. நல்ல தகப்பனாக அப்பா எங்களோடு கூட இருந்தப்பா. எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினப்பா. இதுவரைக்கும் அப்பா எங்களை கைவிட மாட்டீரப்பா. இனிமேலும் எங்களை கைவிடாமலே இருப்பீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முழு இதயத்தோடு ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா தேவனே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம்முடைய அதிசயங்களை எல்லாம்
எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேலை புகழி அறிக்கை செய்வோமா நம்முடைய நெருக்கடி வேலையில் அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார் புகலிடமே நெருக்கடி வேலையில் புகலிடமே நெருக்கடி வேலையில் புகலிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே நாடி தேடும் மனிதர்களை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரிக்கை ஓங்க விடாதேயும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரிக்கை ஓங்க விடாதேயும் எதிரிக்கை ஓங்க விடாதேயும் எதிரியின் கை ஓங்க விடாதேயும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே இயேசப்பா உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன்
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ அதிசயங்களை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீரப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீரப்பா. எண்ணிக்கைக்கு பண்ண முடியாதப்பா நீர் எத்தனையோ அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீரப்பா. அதற்கு நாங்கள் ஒன்றுக்கும் நன்றி சொன்னால் அப்பா பிரேமே அப்பா இருக்காதப்பா. எவ்வளவு நன்மைகள் அப்பா, அவ்வளவு அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாடி தேடுகிறவர் மனிதர்களை எல்லாம் அப்பா நீர் கைவிடுகிறதே இல்லை அப்பா. நீர் ஒருபோதும் எங்களை கைவிடல. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஜெபத்திற்கு எப்பொழுதும் பதிலை தந்தீரப்பா. அற்புத விதமாக அப்பா நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு தகப்பனை போல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரங்களை பிடித்தப்பா அப்பா எங்களை தப்புவித்தீர், எங்களை தாங்கினீர், எங்களை வழி நடத்தினீரப்பா. இனிமேலும் இப்படியாக ஒரு தகப்பனை போல எங்களை வழி நடத்துவீரப்பா. அப்பா எங்களை தப்புவிப்பீர். அதற்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இயேசுவே நீரே எங்களுடைய தேவன், உம்மை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். பலமாய் கரங்களை தட்டி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை வேலையை கர்த்தாவே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த துதி வேலையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. இதோ இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வாதமாய் நடத்த போவதற்காக நன்றி ராஜா. இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே முழு இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் உதாரணத்தோடும் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை உம்முடைய பாதத்தில் செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி செலுத்துகிறோம். இதோ கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக. கர்த்தாவே இயேசு ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக ஆசீர்வாதங்களிலும் பலுகி பெருக செய்வீராக ராஜா. இதோ பொருளாதாரங்களை ஆசீர்வதித்து சரிகிற சுகத்தை ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே அன்பினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று ஒரு விசை கூட எல்லோருமாய் நாம் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல அவர் காத்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லோருமே அப்படியே கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமா? கண்ணின் மணியைப் போல நம்மை காத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லோருமாய் கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்தலாம். சென்ற வாரத்தில் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல காத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லோருமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க உற்சாகமா. எதெல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்னு பாருங்கள். விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து இருக்கிறார். வியாதி பலவீனங்கள் நெருங்காதபடிக்கு நம்மை காத்து கொண்டிருந்திருக்கிறார். சத்துருடைய தாக்குதல்களிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொண்டிருந்திருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தேவன் பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறார். ஜெப வாழ்க்கையை தேவன் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருமே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து நடத்தி கொண்டு வந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோள் மீது சுமந்து கொண்டு வந்தது போல எங்களை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருடைய கண்களுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவு படவே இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற முறை நாங்கள் சபையில கூடி வந்து ஆராதித்தது முதற்கொண்டு இன்றைக்கு ஆலயத்தில் வந்தது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படவில்லை கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டு பதில் தந்தீர். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி எங்களை ஆண்டவரை பிரகாசிக்கும்படிக்காக நீர் செய்திருக்கிறீர். விசுவாசத்தில் நீர் எங்களை வளர்த்தி வந்திருக்கிறீர் கர்த்தாவே. எழுப்புதல் நாங்கள் அடைந்திருக்கிறோம் அப்பா. நாளுக்கு நாள் நாங்கள் எழுப்புதல் அடைகிறோம் கர்த்தாவே. ஜபத்தில் நாங்கள் எழுப்புதல் அடைந்தோம். வாரம் முழுவதும் எங்களை நீர் அனல் மூட்டினீர். வானம் முழுவதும் நீர் எங்களை அபிஷேகித்தீரப்பா. உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்க தியானிக்க நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவ காரியங்கள் நெருங்காதபடிக்கு காத்து கொண்டீரே. பாவ வலைகளில் எங்கள் கால்கள் சிக்காதபடிக்கு நீர் காத்து கொண்டீரே. பாவத்தில் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு நீர் காத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தை நீர் வேலையடித்து பாதுகாத்தீர். எங்கள் ஊழியங்களை நீர் வேலையடித்து பாதுகாத்தீர். ஊழியங்கள் செய்ய நீர் பலனை தந்தீர். உமக்காக ஓட கிருபையை தந்தீர். ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷத்தை, நம்முடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல்ல நீர் எங்களை பயன்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து கருத்தாக இந்த நேரத்தில் ஊக்கமாக நம்ம எல்லோருமாய் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில் கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கி வருவதாக. கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. தேவனுடைய கரம் குடும்பங்கள் மேலே இறங்கி வருவதாக. பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வதாக. கோட்டையாய் மதிலாய் சூழ்ந்து காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ராஜா. தேவ சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் ஐக்கியமும் ஒரு மனமும் இறங்கி வருவதாக. குடும்பமாக ஜெபிக்க, கர்த்தரை தேட, கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை குடும்பமாக செய்ய, குடும்பமாக சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க நீர் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. கர்த்தரை தேட, கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ராஜா. உதவி செய்வீராக உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆளுகை குடும்பங்களை இறங்கி வரட்டும். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் குடும்பங்களை நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. ஆண்டவரே, குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவராக நீங்க மாற்றுங்க ராஜா. கனி கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக. சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியருக்காக ஜெபிக்கிற குடும்பங்களை நீர் எழுப்புவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. குடும்பங்களுடைய உலக தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, முக்கியமாக விசாவுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. விசா காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் வருகிறோம். எங்களிடத்தில் ஜெபிக்கும்படிக்காக சொன்னவர்கள், சபையில் வந்து ஜெபிக்கிறவர்கள், மீடியாவில் எங்களோடு இணைகிறவர்கள், ஜெபங்களில் எங்களோடு இணைகிறவர்கள், ஆண்டவரே இந்த தேசத்தில் வசிப்பதற்கான விசா காரியங்களை நீர் தருவீராக. அதனால ராஜா, வேலையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் அப்பா. கடினமாக முடக்கப்படுகிறார்கள் ராஜா. கர்த்தரை கூடி வந்து ஆராதிக்க முடியாமல் தடைபடுகிறார்கள் ராஜா. விசா காரியத்தில் நீர் மனம் இறங்குவீராக. உம்முடைய ஜனத்திற்கு சரியான விசா கிடைப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேப்பருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை காண செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை நீர் காண செய்வீராக. பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு வழி வாசல்களை உண்டு பண்ணுவீராக. வேலை வாய்ப்புகள் உண்டாகுவதாக. மனம் இறங்குக ராஜா, மனம் இறங்குவீராக கர்த்தாவே. குடும்பத்தில் நல்ல சரீர ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஒரு நன்மையும் குறைவு படக்கூடாதப்பா. ஒரு நன்மையும் குறைவு படக்கூடாது. உற்சாகமாக கர்த்தரை தேடணும் ஆண்டவரே. ஊக்கமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். மனம் இறங்குங்க ராஜா. குடும்பங்களில் சத்துரு எந்த விதமான சேஷங்களையும் கொண்டு வரக்கூடாது. சத்துரு செயல்படக்கூடாது. குடும்பங்களை மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் விழாவின் காயத்துக்குள்ளாக குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படிக்காக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆத்துமாவை தாரும் கர்த்தாவே, இந்த மாதத்தில் என் மூலியமாக எங்கள் சபையில் ஒரு ஆத்துமா வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கும்படிக்காக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். விசுவாசத்தோடு ஜெபித்தாக தேவன் நிச்சயமாக செய்வார். நீங்கள் ஊக்கமாக சோர்ந்து போகாமல் ஜெபித்தாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லோருமே சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது ஆகும், இது நடக்கும். எழுப்புதல் காலத்தில் கர்த்தாவே நீர் அப்படியாக செய்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தரிசனங்களை திட்டங்களை தந்து கருத்தாக இலக்கை வைத்து ஜெபிக்கும்படிக்காக செய்கிற தேவன். அன்றைக்கு ஜான் ஹைடு அவர் ஜெபித்த பொழுது, பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியாவுக்காக அவர் ஜெபித்த பொழுது, ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்தீரு, ஒரு நாளைக்கு 2 ஆத்துமாவை கொடுத்தீரு, ஒரு நாளைக்கு 4 ஆத்துமாவை கொடுத்தீரு. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு மூலியமாகவும் கர்த்தர் ஒரு ஆத்துமாவை இந்த மாதத்தில் நாங்கள் இலக்கை வைத்து ஜெபிக்கிறோம். அதற்காக கருத்தாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கமாப்பா. அன்றைக்கு வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு வந்து குவித்த தேவன், ஆண்டவரே, கண்மலையிலிருந்து கற்பாரிலிருந்து தண்ணீரை வரச் செய்த தேவன், செங்கடலில் பாதையை உண்டாக்கின கர்த்தர், ஆண்டவரே, சூரியனை நடுவானத்தில் நிற்க பண்ணின தேவன். ஆண்டவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் உம்முடையவர்கள். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு நோவாவுடைய பேழையில சுத்தமான மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர். உம்முடைய பேழையாகி உம்முடைய சபையில நீர் முன்குறித்திருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. பரிசுத்த ஆவியனுடைய சத்தம் நகரங்களிலே ஜனங்கள் காதுகளிலே கேட்பதாக. உம்முடைய தூதர்களை ஆண்டவரே, அன்றைக்கு நீர் ஆண்டவரே கொர்நேலியுடைய வீட்டில் தூதனை அனுப்பி பேதுருவை வரவழைத்த தேவனே, இதோ தூதர்களை அனுப்புங்க ராஜா, தூதர்களை அனுப்புங்க ராஜா. அவர்களை நடத்தி கொண்டு சபைக்கு கொண்டு வரட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனம் போதாது ராஜா. என்னை கொண்டு செய்யுங்க, என் மூலியமாக செய்யுங்க. என் மூலியமாக ஒரு ஆத்துமாவை நீர் எனக்கு தாரும் அப்பா. அதற்காகவே நீர் எழுப்புதல் அக்கினியை ஊற்றுகிறீர். அதற்காகவே ஜெப ஆவியை ஊற்றுகிறீர். அதற்காகவே போராடி ஜெபிக்கும்படிக்காக செய்கிறீர். எங்கள் ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை எப்பொழுதும் கேட்கிறவர். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யுங்க ராஜா. இந்த மாதத்தில் ஒரு ஆத்துமாவை தாரும். இந்த மாதத்தில் ஒரு குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. ஒவ்வொருவருக்கு நீர் தருவீராக. ஒவ்வொரு குழந்தை அந்த வைராக்கியம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு குழந்தை பாரம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு குழந்தை அந்த கண்ணீரோடு ஜெபிக்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரும் கம்பீரமாக அறுத்து கொண்டு வரும்படிக்காக நீர் பண்ணுவீராக. நீர் செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. அதற்கான விசேஷித்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கி வருவதாக. இப்பொழுதே ஜெபிக்கும் பொழுதே இறங்கி வருவதாக. இப்பொழுதே இறங்கி வருவதாக. ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. கர்த்தருடைய யுத்தத்தில் மௌனமா இருக்கிற காலம் அல்ல. நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமாவை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. சபையில கொண்டு வந்து சேர்க்கிறோம். தானியத்தை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். சனிக்கிழமை சுவிசேஷ ஊழியம் நடந்தது வில்லியம்ஸ் நகரத்தில். அநேக ஜனங்கள் அன்றைக்கி நேற்றைய தினத்தில் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகருக்கு டிராக்ஸுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதித்து நேற்றைய தினத்தில் விசேஷமாக சந்திக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் அநேக இடத்துல நின்று பேசக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபிங்க. சுவிசேஷத்தில் பிரயாசப்படுகிறவர்களை ஜெபிங்க. மேய்ப்பனோடு தோள் கொடுத்து அந்த சுவிசேஷ ஊழியத்தில் சிரமம் எடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி எல்லோருமே சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். அறுவடையை தர வேண்டும். சந்திக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நாம தான் சந்திச்சிருக்கிறோம். நம் மூலியமாக தேவன் அவர்களை சந்திச்சிருக்கிறார். அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த டிராக்ஸுகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தம் அதில் இருக்கிறது, அவருடைய வார்த்தை அதில் இருக்கிறது. ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சபையாக நாங்கள் இணைந்து செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இதோ அறுவடையின் எஜமானன் அறுப்புக்கு வேலையாட்களை
கேட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னீரே. அறுவடை மிகுதியா இருக்கிறதுன்னு சொன்னீரே. ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னீரே. ஜனங்கள் மேய்ப்பலில்லாத ஆடுகளைப் போல ஆண்டவரே தோய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னீரே. இதோ நாங்கள் செய்யக்கூடிய இந்த சுவிசேஷ ஊழியத்தில் எங்களை நீர் பயன்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை, நேரத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல மனம் இறங்குங்க ராஜா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி சொன்னீரே. அள்ளி தூவுகிற விதைகளை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போவார்கள், ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள் என்று சொன்னீரே. அப்படியாய் நாங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய பண்ணுங்க ராஜா. நாங்கள் ஓடுகிறது வீணாய் போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே, சந்திக்கப்பட்டிருக்கிற ஜனங்களோடு பேசுவீராக, இன்றைக்கே பேசுவீராக, இன்றைக்கே பேசுவீராக, இன்றைக்கே பேசுவீராக. அவங்க ஆவியில உணர்த்துங்க ராஜா. அவர்களை நீர்தாமே உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அழைத்து கொண்டு வருவீராக, அழைத்து கொண்டு வருவீராக, அழைத்து கொண்டு வருவீராக. செய்யுங்கப்பா, செய்யுங்க ராஜா. இந்த சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, அறுவடையை கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளையும் நாங்கள் கடிந்து துரத்துகிறோம். சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறோம். கர்த்தர் தாமே நீர் ஜெயம் அடிப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நகரங்களிலே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ஜெபங்கள் கேட்கப்பட்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து நீர் சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். எல்லோருமே எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நன்றி அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நன்றி சொல்லுவோம். வாய்களை திறந்து நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். ஜெபங்களை எப்பொழுதும் கேட்டு பதில் தருகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். எல்லோருமே நாம் உட்காரலாம். வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம். ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. 19 வசனம் வரைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். Actes des Apôtres, chapitre 12, premier 19 verset. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த எழுப்புதல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். எழுப்புதலை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எழுப்புதலை ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமான அளவில், பெரிய அளவில் பரிசுத்த ஆவியானவரை அவர் தம்முடைய ஜனங்கள் மேலே ஊற்றும்படிக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கடந்த வாரங்கள் 7 வாரங்கள் எழுப்புதலை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் சம்பவங்களை குறித்து நம்ம கேள்விப்பட அதற்காக ஜெபிக்க வேத வசனத்திலிருந்து அதை நம்ம எடுத்து தியானிக்க, அதற்காக வாஞ்சித்து நாம் ஜெபிக்க தேவன் சபையில் எழுப்புதலை ஊற்றுகிறார். எழுப்புதல் புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து ஒவ்வொரு காரியமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ முதலாவது துதிக்கிறதுல எழுப்புதலை குறித்து நம்ம தியானித்தோம். ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறார். அதே சமயத்தில் விசுவாசிகள் அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவங்க மறுரூபம் அடைவார்கள், குடும்பங்கள் மறுரூபம் அடையும். அந்த எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறார். அதே சமயத்தில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், சபையில் தேவன் வெளிப்படையான அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக எழுப்புதலை அவர் ஊற்றி விடுகிறார். ஊழியரை கனம் பண்ணுகிறவர்களாக சபையார், விசுவாசிகள் அவர்கள் எழும்புவார்கள். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களாக, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாக விசுவாசிகள் அந்த விதமாக அவர்கள் எழுப்புதல் அடைவார்கள். ஜெபிக்கிறதுல விசுவாசிகள் எழுப்புதல் அடைவார்கள். இந்த விதமாக எத்தனை பேர் எழுப்புதல் அடைந்திருக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் அதற்காக சொல்லி தியானித்து தேவன் எழுப்புதல் ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கூட அதே ஜபத்தில் நம்மை எழுப்புதல் அடைய பண்ணுகிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் என்னன்னு சொன்னாக்கா, அந்த எழுப்புதல் நாட்களில் விசுவாசிகள், சபையார் தங்களுடைய ஊழியருக்காக அவர்கள் ஜெபிக்கிறதுல எழுப்புதல் அடைவார்கள். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களை தேவன் எழுந்தருளும்படிக்காக அவர் பண்ணுவார். ஊழியருக்காக ஊக்கமாக ஜெபிக்கிற ஜனங்களை தேவன் ஏற்படுத்துவார்.
அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஆதி சபையில் எழுப்புதலுக்கு முன்பாக ஜெபித்தாங்க. எழுப்புதல் வந்த பிறகும் அவர்கள் தொடர்ச்சியாக ஜெபித்தார்கள், எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் முக்கியமாக ஊழியருக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறது நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்ம நினைப்போம், என்னங்க என்னுடைய ஜெபம் எதுக்கு எங்களுடைய ஊழியக்காரருக்கு தேவை? அவரே வல்லமையாக ஜெபிக்கிறவர் தானே, அவர் தானே ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக, நம்முடைய ஜெபம் அவங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இல்லை இல்லை, விசுவாசிகளுடைய ஜெபம் ஊழியருக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஆமேன். அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை வல்லமையோடு அவங்க செய்யணும். கர்த்தருக்கென்று உண்மையாக பரிசுத்தமாக விசுவாசத்தில் அவங்க எழும்பி பிரகாசிக்கணும். சாத்தானுடைய சத்துருடைய திட்டங்களை எல்லாம் அறிந்து அதையெல்லாம் மேற்கொள்ளணும். ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தணும், ஜனங்களை விசுவாசத்தில் நடத்தணும். இல்லையா, சபைக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாக போராடக்கூடிய பிசாசின் கிரியைகள் எல்லாம் அறிந்து அதை அழிக்கணும். அவனுடைய தந்திரங்களை எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணணும். இதுக்கெல்லாம் அந்த ஊழியருக்கு பலன் வேண்டும். ஆமேன். அப்போ சபையார் அது ஜெபித்தால் தான் ஆகும். ஆமேன். சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன், எங்கள் ஊழியருக்காக நான் ஜெபிப்பேன், எங்களுடைய சபையில் எங்கள் பாஸ்டர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். வாசித்த வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் பேதுருவை பிடித்து ஏரோது சிறைச்சாலையில் போட்டு விடுகிறான். இதற்கு முன்பாக 5வது அதிகாரத்திலையும் அந்த மாதிரி சிறையில் போட்டான். ஆனால் வானதூதன் வந்து கதவை திறந்து பேதுருவை வெளியே விடுதலை ஆக்கிவிட்டபடியினால இப்போ இந்த தடவை ஏரோது 4 காவலுக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறான். அந்த 4 காவல்னாக்கா 4 கேட்டை தாண்டி வந்தால் தான் நீங்கள் வெளியே வர முடியும். ஒரு கதவுக்கும் 4 பேர்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலைக்கு உள்ளார இருக்கிற பேதுருவுக்கு 2 சேவகர்கள் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருவனும் அவருடைய கையோடு கையாக விலங்கு போட்டு கட்டி கொண்டிருக்கிறாங்க, சங்கிலி போட்டு கட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதன் மத்தியில் பேதுரு படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊழியக்காரனாகிய பேதுருவுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்களாம். ஏன் அப்படி சொன்னாக்கா, அங்கே முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது இதற்கு முன்பாக யாக்கோபை பிடித்து அவன் அப்படியாக ஏரோது பட்டயத்தினால் கொலை செய்து போட்டு விட்டான். இந்த யாக்கோபு, பேதுரு, யோவான், இன்னும் இயேசுடைய சகோதரர் யாக்கோபு, இவங்களெல்லாம் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அங்கே எருசலேமில் எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். எங்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமம் அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் திரளாக கர்த்தரண்டையில் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த எழுப்புதலை அணைந்து போக பண்ண வேண்டும், அந்த எழுப்புதலை குறைத்து போட வேண்டும். அந்த எழுப்புதல் எருசலேமை விட்டு அது பரவக்கூடாது அப்படிங்கிறதற்காக சாத்தானுக்கு அடையாளமாக இந்த ஏரோது என்ன பண்ணுறானாக்கா, ஊழியக்காரனைத்தான் அவன் பிடிக்கிறான், தலைவர்களைத்தான் அவன் பிடிக்கிறான். அப்போ யாக்கோபை பிடித்த பொழுது சபை தூங்கி கொண்டு இருந்துட்டாங்க. யாக்கோபை பிடித்த பொழுது சபை அசட்டையாக இருந்துட்டாங்க. அது எப்படி நம்ம ஜெபித்தாலாம் அது எப்படி விடுதலை ஆக முடியும்? ஏரோதுடைய கையிலேருந்து யாராவது விடுதலை ஆக முடியுமா? யாக்கோபு பெரிய ஜெப வீரராச்சே, இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர் இல்லையா? அவருக்கு ஜெபிச்சுக்குவார் தானே, நம்ம ஜெபித்தாக்க எப்படி ஏரோது கையிலேருந்து விடுதலை ஆக முடியும்னு சொல்லிட்டு சபை தூங்கி கொண்டு இருந்து விட்டது. அது நிமித்தம் ஏரோது யாக்கோபை கொலை செய்து போட்டு விட்டான். இப்போ அது யூத ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருந்தபடினால ஏரோது என்ன பண்ணுறான், பேதுருவையும் பிடித்து இப்போ ஜெயிலில் போட்டுட்டான். ஜெயிலில் போட்ட பிறகு தான் சபையார் சுதாரிக்கிறார்கள், சபையார் தூக்கத்திலிருந்து எழும்புகிறார்கள். என்ன இவன் யாக்கோபை பிடிச்சு கொலை செய்தான், இப்போ பேதுருவையும் பிடிச்சு போட்டுட்டானே, இந்த தடவை நம்ம விடக்கூடாது, என்னுடைய ஊழியக்காரனுக்காக நாங்கள் ஜெபிப்போம், எங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார், தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுவார், ஏரோதுடைய கையிலிருந்து எங்களுடைய ஊழியக்காரரை தேவன் விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுவதும் ஜனங்கள் விழித்திருந்து ஒரு வீட்டில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சபையை அங்கே வீடுகளில் தான் கூடி வந்தது. அப்போது ஜனங்கள் எல்லாம் ஊக்கமாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், போராடி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஊக்கமாக ஜெபிக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஊக்கமாக ஜெபிக்கிறதுன்னு சொன்னாக்கா உண்மையாக ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். மனதை செலுத்தி இருதயத்தை ஊற்றி ஒரு இலக்குக்காக குறிப்பாக கருத்தாக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஊக்கமாக ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது இல்லையா. ஜெபம் மட்டும்தான் தீர்வை கொண்டு வர முடியும், வேற எந்த விதத்திலையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே வர முடியவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் வாழ்வா சாவான்னு சொல்லியிருந்தாக்க எப்படி ஜெபிப்பீங்க இல்லையா? இப்போ பொழுது விடிஞ்சாக்கா பேதுருவை கொண்டு கொலை பண்ணி போட்டு விடுவான் ஏதுறது இருக்கிறது அந்த ஒரு நைட்டு தான். அந்த ஒரு நைட்டில் சரி சும்மா ஜெபிச்சு பார்ப்போம், அல்லது பாரம்பரியமாக ஜெபிச்சு பார்ப்போம், யார் வீட்டு பிரச்சனையோ நமக்கு என்ன, நம்ம சேஃபாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க முடியாது.
இப்போ வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் போராடி ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக அவர் பதில் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பலத்தை எல்லாம் செலுத்தி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதுக்கு பெயர் தான் ஊக்கமாக ஜெபிக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. நான் ஊக்கமாக ஜெபிப்பேன், எங்கள் ஊழியருக்காக நான் ஊக்கமாக ஜெபிப்பேன். சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்பதாக. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதுன்றது இருக்கிறது, உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது என்கிறது இருக்கிறது, ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது, ஊக்கமாக ஜெபிக்கிறது என்று சொல்லிட்டு இருக்கிறது. இது ஒரு பாரம்பரியமாக ஜெபித்திட முடியாது. எழுதி கொடுத்தாக்க அப்படி படிக்கிற மாதிரி அதை சொல்லிட முடியாது. மாறாக மற்ற அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்து வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை ஊற்றி கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார். நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அதுதான் ஊக்கமான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் தேவன் உண்மையான ஜெபமாக அவர் கருதுகிறார். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள்தான். தேவன் சொல்றார், அவர்களுக்கு நான் சமீபமாக இருப்பேன், அவருடைய ஜெபத்தை நான் கேட்பேன் என்பதாக. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? பலனுள்ளதாக இருக்கிறது, இருதயத்தை அசையக்கூடியதாக இருக்கிறது, இடத்தை அசைய பண்ணக்கூடியதாக இருக்கிறது, பலனுள்ளதாக இருக்கிறது. அப்படி என்கிறத சபையார் அவங்க கண்டு கொண்டாங்க. யாக்கோபு பிடித்த பொழுது சபை தூங்கி கொண்டு இருந்துட்டாங்க நல்லா. ஆனால் இப்போ தூக்கத்தை விட்டு அவங்க எழும்பினாங்க, தூசியெல்லாம் அவங்க தள்ளி விட்டுட்டாங்க, பின்மாற்ற எண்ணங்களுக்கெல்லாம் அவங்க தவிர்த்து விட்டாங்க. இப்போ பேதுருடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்க ஏரோதுகிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணி பேதுருவை வெளியே கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாது. அல்லது 4 காவலை தாண்டி அங்கே போய் பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாது. அங்கே இருந்த சேவர்கள் கூட சண்டை போட்டு பேதுருவை காப்பாற்றி இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஜெபத்தினாலே முடியும். சபையார் ஜெபித்தால் அது ஆகும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஊக்கமான அந்த ஜெபத்தை ஜெபித்தார்கள் அப்படி சொன்னாக்கா, தேவன் தம்முடைய வானதூதனையே அனுப்பினார். ஆமேன். வானதூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளாக வந்த பொழுது பேதுருவை சுற்றிலும் அப்படியே இருள் சூழ்ந்து கொண்டிருந்த பாருங்க. அந்த இடத்துல இறங்கினவன்னு அந்த இடம் பிரகாசமாக வெளிச்சமானது என்று சொல்லி 7வது வசனம் சொல்லுகிறது. பேதுருவை நல்லா நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார். பேதுருவை தட்டி எழுப்புகிறார். பேதுருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகள் எல்லாம் கழண்டு விழுகிறது. பேதுரு நல்ல பெல்ட்டெல்லாம் கைட்டி வச்சுட்டு, நல்ல காலில் இருக்கிற செருப்பையெல்லாம் கைட்டி வச்சுட்டு நல்ல திராங்கில நிம்மதியாக அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் நம்மளால் தப்பிக்க முடியாது. ஏதோ ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஊழியம் செய்த, இப்போ ஆண்டவர் விட்ட வழி, ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி படுத்துட்டாரு. ஆனால் வானதூதன் விழாவில் தட்டி அவன் எழுப்புகிறான். அல்லேலூயா. முதல் கதவு திறக்கிறது, 2ஆம் கதவு திறக்கிறது, வெளி வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க பாருங்க. இரும்பு கதவுகள், எல்லாமே இரும்பு கதவுகள். பேதுரு பாதி மயக்கத்தில் இருக்கிறாரு. ரோட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை ஏரோதுடைய கைக்கும் இந்த யூத ஜனங்களுடைய கைக்கும் தப்புவித்தார். அல்லேலூயா. அப்போ பேதுரு என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அங்கேவே ரோட்டில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் என்னை காப்பாற்றினீர், உமக்கு நன்றி, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு கண்டுபிடிக்கிறாரு, சரி வந்தது வானதூதன் தான், தேவன் தான் அனுப்பினார். ஆனால் எப்படி வந்தார், வானதூதன் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு யோசித்து பார்த்த பொழுது, ஓகே அப்போ சபை எனக்காக ஜெபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சபையை தேடி வருகிறார். ஆமேன். அந்த வீடு தான் அங்கே சபை. அங்கே தேடி வந்தாக்கா பேதுரு நினச்ச மாதிரியே ஜனங்கள் எல்லாமே கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தாக்கா ஊழியக்காரருக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய விளைவுகள் அங்கே ஊழியக்காரனுக்கு பேதுருவுக்கு தெரியும். ஆமேன். இப்போ இது தானாக நடந்துடல, இது ஏதோ லக்கில் நடந்துடல, வானதூதன் ஏதோ தானாக வந்துடல, சபையார் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராத்திரி நேரத்தில் சபை நடக்கும். ஆனால் சபையை தேடி வந்திருக்கிறார் பேதுரு. பார்த்தாக்கா ஜனங்கள் எல்லாருமே கூடி ராத்திரி முழுவதும் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஜெபத்தை அவங்களே நம்பல பாருங்க இல்லையா? ஏன்னா ஏரோது கையில் இருந்தெல்லாம் விடுதலையாக முடியாது, அவங்களாலே நம்ப முடியல. பேதுருவை பார்த்துட்டு பிரமித்து நிற்கிறாங்க. கதவை துறையான்னு சொன்னாங்க, கதவை துறக்கலை, எல்லாம் பிரமித்து போய் நிற்கிறாங்க. ஆனால் பேதுரு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, சபையாருடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு,
உங்க ஊழியக்காரருக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு வானதூதனை உதவிக்கு அனுப்புவார். சபையாருடைய ஜெபத்தை கேட்டு அங்க சூழ்ந்திருக்கிற இருள்களை எல்லாம் அவர் மாற்றி வெளிச்சமாக்குவார். நீங்க ஜெபித்தீங்கன்னு சொன்னாக்கா தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறது போல தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை எழும்ப பண்ணி விடுவார். எந்த சங்கிலிகளும் அவர்களை கட்டிவிட முடியாது, எந்த சிறைச்சாலையும் அவர்களை அடைத்து போட்டுவிட முடியாது. அவர்கள் தங்களுடைய சத்தியம் என்கிற இடைக்கச்சையை எடுத்து நல்ல பலமாக கட்டி கொள்ளுவாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதரட்சி என்கிற பாதரட்சியை கால்களில் தொடுத்து கொள்ளுவார்கள். கர்த்தருக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் அந்த ஜெபங்களை பயன்படுத்தி விடுவார். எத்தனை பேர் ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதனுடைய விளைவை பாருங்க. அந்த ஏரோது அந்த காவல் காத்திருந்தவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டான், அது ரோமருடைய சட்டம். ஆனால் அவனே ஊரை விட்டு ஓடிட்டான். போயிட்டு அவன் வேற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே வாசம் பண்ணினான்னு சொல்லிட்டு 19வது வசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் சபையாருடைய ஜெபத்தினுடைய வல்லமை. ஆமீன். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், எங்களுடைய ஊழியக்காரர் தானே, அவர் நல்லா தானே ஜெபிக்கிறாரு, அவருக்கு நம்முடைய ஜெபம்லாம் தேவைப்படாது, அவர்கிட்ட தான் நம்ம ஃபோன் பண்ணியிருக்காக வயிற்று வலிக்காக தலைவலிக்காக ஜெபிக்கிட்டு நம்ம தானே கேட்குறோம், அவருக்கு என்ன பெருசாக தேவைகள் இருக்கிறது, பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்கிறாங்க. இல்லை, ஊழியன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதில் சபையாருடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஆமேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே பேதுருவையும் யோவானையும் இந்த மத தலைவர்கள் அவங்க கூட்டு மிரட்டுகிறார்கள். முதல் தடவை அந்த ஏரோது அப்படிங்கிறவன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். இங்கே இந்த மத தலைவர்கள் கூட்டு பேதுருவையும் யோவானையும் மிரட்டுகிறார்கள். எதற்காக கேட்டாக்கா 3வது அதிகாரத்தில் இந்த பேதுரு யோவான் மூலியமாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்து விடுகிறார். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியை தேவன் அந்த அற்புதத்தை செய்து அவனை துள்ளி குதிக்க பண்ணி விடுகிறார். இது நிமித்தம் பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தை எங்கள் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்கிறாங்க. நீ இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தா பாவ மன்னிப்பு உண்டாகும், இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தா உனக்கு அந்த உயிர்த்தெழுதலை அவர் தருவார், நித்திய ஜீவனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை மத தலைவர்கள் என்ன பண்ணாங்க, இவர்களை போய் பிடித்து கொண்டு வந்து இவர்களை மிரட்டி அடித்து, இனி இந்த நாமத்தை குறித்து நீங்கள் சொல்லவும் கூடாது, அந்த நாமத்தை நீங்கள் போதிக்கவும் கூடாது. ஆனால் பேதுருவும் யோவானும் மறுபடியும் எங்கே தான் வருகிறாங்க? சபைக்கு தான் வருகிறாங்க. அங்கே சபையார் எல்லாருமே கூடி வந்து, விசுவாசிகள் எல்லாருமே கூடி வந்து 30வது வசனத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்க. 29 கூட நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். கூப்பிட்டு அவங்களை மிரட்டினது யாரு? மத தலைவர்கள், பரிசேயர்கள், மனுஷர்கள். முன்னாடி யார் மிரட்டினது? ஏரோது ராஜா பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தான் கொலை செய்வதற்காக. சாத்தானுக்கு அவன் அடையாளமானவன். இங்கே மனுஷர்கள் மூலியமாக, மத தலைவர்கள் மூலியமாக அந்த போராட்டங்கள் வருகிறது. இவர்கள் இப்படியாக ஜெபிக்கிறார்கள். அதில் 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, என்னுடைய ஊழியக்காரர்கள் அவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி பிணியாளிகளை சொஸ்தமாக்க வேண்டும். பாருங்க, ஜெப கருத்துக்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமேன். இந்த ஊழியக்காரர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். இந்த ஊழியக்காரர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி பிணியாளிகளை சுகமாக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு அவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். அதுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபையார் எல்லாருமே கூடி ஜெபிக்கிறார்கள். நானும் ஜெபிப்பேன். அப்போஸ்தல நடபடிகளில் இருக்கிற விசுவாசிகளை போல நாங்களும் ஜெபிப்போம். எங்கள் சபை எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபை. நான் எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற விசுவாசி. எங்களுடைய ஊழியக்காரருக்காக நான் ஜெபிப்பேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பாருங்க, இது விதைக்கப்படாத ஒரு பகுதி. இங்கே சுற்று பகுதிகளில் சபைகளே இல்லை. அப்போ 2016 மே மாதம் 8ஆம் தேதி தான் முதல் ஆராதனையை நம்ம நடத்தினோம். 3 ஆராதனை நடந்தது. 3 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்த உடனே 4வது ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டை தேடி ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஊழியத்தை தடை பண்ணும்படிக்காக, இதை தடுத்து நிறுத்தும்படிக்காக வந்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தோல்வி அடையும்படிக்காக செய்து கிருபையாக அவர் வழி நடத்தினார். சரி, அப்போ அந்த முயற்சி தோல்வி அடைந்த பிறகு ஒரு 3-4 மாதங்கள் அதுக்குள்ளாரையே
ஒரு பொய்யும் நம்ம மேலே சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் கிருபையாக அந்த மாதிரி குற்றம் சாட்ட முடியாத விதத்தில் கிருபையாக எங்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்போது ஏளனமான வார்த்தைகளை எங்கும் சொல்ல ஆரம்பித்து விட்டாங்க. ஏன்னா இந்தியா வரைக்கும் கூட போயிடுச்சு. சபை ஆரம்பித்து இன்னும் 3 மாதம் 4 மாதம் கூட ஆகலை. இந்தியாவுக்கெல்லாம் தகவல் ஏளனமாக போக ஆரம்பித்து விட்டது. அந்த முயற்சிகளும் யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. அந்த முயற்சிகளும் தோல்வி அடைந்த பொழுது ஒரு 4 மாதம் கழித்து ஒரு விழா செய்கிறதாக அழைத்து அனுப்பினார்கள். விழா செய்கிறதாக நம்ம ஆபேல் மாதிரி இருப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம நம்புவோம் இல்லையா? போனாக்க தான் தெரியுதாங்க காயின் மாதிரி ஆபேலை கொலை செய்ய இருப்பார்கள்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணத்தோடு அங்கே போன பொழுது அங்கேயும் மறுபடியும் இந்த பேதுரு யோவானை மிரட்டின மாதிரி ஊழியத்தை செய்யக்கூடாது என்கிற விதத்தில் மிரட்டி அவர்கள் அனுப்பினார்கள். அப்பொழுது இந்த வசனத்தை கொண்டு தான் ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அப்போது நிறைய ஜனங்கள் கிடையாது. அப்போ தேவரீர் அவர்களுடைய பயமுறுத்தல்களை எல்லாம் நீர் கேட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி தொடர்ச்சியாக அந்த வசனங்களை நம்ம ஜெபித்த பொழுது தேவன் மெய்யாகவே கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீரே அடைக்கலமானவர், நீரே தஞ்சமானவர் என்று சொல்லி நம்ம பாடினோம் இல்லையா? உண்மையாகவே தேவன் அந்த நாட்களில் பெரிய கிருபையை அவர் பாராட்டினார். இன்றைக்கு இந்த 10வது ஆண்டுக்குள்ளாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையான ஜனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல போராடி ஊக்கமாக ஜெபிக்கிற ஜனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்கிறார். பாவ மன்னிப்பு உண்டாகிறது, இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிறது, இயேசுவின் நாமம் போதிக்கப்படுகிறது, வாழ்க்கைகள் மறுரூபமாகுகிறது. தேவன் கிருபையாக அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எதற்காக இது உங்களுக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு பகுதியில் ஒரு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, மறுரூபம் உண்டாகுகிறது, அவங்க வியாதி சுகமாகுகிறது, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் குதிக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகுகிறார்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது அது யாருக்கு விரோதமாக தாக்குதலை உண்டாக்குகிறதுனாக்கா, ஒரே ஒரு நபர் தான். சாத்தானுக்கு விரோதமான தாக்குதல்கள், சாத்தானுக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அது பெரிய பாதிப்பை உண்டாக்கப்பட்டு விடுகிறது. ஆகையினால சத்துரு என்ன பண்ணுகிறான், பல விதத்தில் அவன் முயற்சி செய்வான். ஏரோது மூலியமாக அல்லது மத தலைவர்கள் மூலியமாக அப்படி சொல்லிட்டு பல விதத்தில் அந்த ஊழியக்காரனை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஊழியம் தடைபட்டு போய்விடும். அந்த ஊழியத்தில் தலைவர்களாக இருந்து செயல்படுகிறவர்களை முடக்கி போட்டு விட்டாக்க எழுப்புதலும் முடக்கப்பட்டு போய்விடும். எருசலேமில் எழுமின் அந்த எழுப்புதல் அணைக்கப்பட்டு போய்விடும். அது மற்ற உலக தேசங்களுக்கு அதுக்கு பரவி பாய்ந்து செல்லாது. அதனால் யாக்கோபை கொலை பண்ணினான் ஏரோது. இப்போ பேதுருவையும் கொலை பண்ணவன் பார்த்தான். இப்போ பரிசேயர்கள் அவர்களை மிரட்ட பார்க்கிறார்கள். அப்போ சபையார் இதை நம்ம கவனத்தில் கொண்டு, இது ஏதோ சபை, உலகமெங்கும் சபைகள் இருக்கிறது, அது தானாக நடக்கிறது அப்படிங்கிறது போல் நம்ம நினைத்து விடக்கூடாது. சபை ஊழியம் அல்லது நீங்கள் சபையை தேடி வருகிறீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் மனம் திரும்புகிறீங்க, பாவ மன்னிப்பு உண்டாகிறதுலாம் அப்படி சொல்லும்போது அதில் சத்துரு மிகவும் எரிச்சலோடு அந்த சபையின் மேலே, அந்த ஜனங்கள் மேலே அவன் போராடி கொண்டு இருப்பான். அப்போ அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவன் டார்கெட் பண்ணுவான். அப்போ சபையார் தங்களுடைய ஊழியர்காரருக்காக நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அது போதாது. ஏன்னு சொன்னாக்கா சாத்தான் அப்படி அவன் போராடுகிறான். பல விதத்தில் அவன் தாக்க வருவான். அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மூலியமாக தாக்குதல் வரலாம், உள்ளிருந்து வரலாம், வெளியிலிருந்து வரலாம், தேவனை அறிந்த ஜனங்கள் மூலியமாக வரலாம், தேவனை அறியாத ஜனங்கள் மூலியமாக வரலாம். ஆனால் சபை ஜெபித்தால் எந்த பாதாளத்தின் வாசல்களும் சபையை மேற்கொள்ள முடியாது, ஊழியக்காரர்களை முடக்க முடியாது. யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 8 to 16 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வருகிறாங்க. இப்போது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. பின்பக்கமாக தாக்க வருகிறாங்க. பின்னாடி தான் இல்லையா 30 லட்சம் ஜனங்கள் நடந்து போகும்பொழுது கொஞ்சம் தொங்கி தொங்கி நடக்கிறவங்க, சோர்ந்து போய் நடக்கிறவங்க தான் பின்னாடி நடந்துன்னு வருவாங்க. இப்போ இந்த அமலேக்கியர் அவர்களை தாக்கும்படிக்காக அவன் வருகிறான். அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, யோசுவாவை நீ போய் யுத்தம் பண்ணு இந்த ஜனங்களோடு, நான் மலை உச்சியில் போய் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே மலை மேலே ஏறுகிறார். கூட ஆரோன் ஊர் அப்படிங்கிற அந்த 2 பேரும் கூடவே ஏறுகிறார்கள். அப்போ மோசே அங்கே நின்று மலை மேலே நின்று கொண்டு கோலை உயர்த்தி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். மோசேயுடைய கரம் உயர்ந்து இருக்கிற வரைக்கும் கீழே யோசுவா யுத்தத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு இருக்கிறதுக்கு பெயர் தான் நம்ம ஊக்கமாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் கரங்களை நல்லா உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமேன்.
அந்த கோல் தான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அந்த கோல் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம். அந்த கோல் தான் இயேசு கிறிஸ்துடைய நாமம். அல்லேலூயா. அந்த கோல் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அதை நீங்கள் உயர்த்தி நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கணும். இப்போ பார்த்தாக்கா மோசேயுடைய மனுஷன் ஊழியக்காரன் யாரு? மோசே யாரு? செங்கடல்லாம் பிளந்தாரு. தேவனுடைய முகமுகமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன். 30 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர். ஜப வீரன் இல்லையா? அற்புதங்களை எல்லாம் செய்தவர். ஆனால் அவருக்கு சோர்வு வருமா வராதா? சரீரத்தில் களைப்பு வருமா வராதா? அப்போ கையில் அசதிகள் வருகிறது. ஏன்னா அவரும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். விசுவாசிகள் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமேன். என்ன நினச்சிடுறாங்க? ஊழியக்காரர்கள் ஒரு மாதிரி சூப்பர்மேன் மாதிரி நினச்சிடுறாங்க. சூப்பர்மேன்கள் கிடையாது. எந்த ஊழியக்காரர்களும் அவங்களுக்கும் சரீரத்தில் பலவீனங்கள், பாடுகள் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய காரியங்களும் இருக்கிறது. அப்போ மோசே என்ன பண்ணார்? கையை தூக்கினவர் கையை இறக்கிட்டார். கையை இறக்கினாக்கா பார்த்தாக்கா கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறார்கள். அப்போ என்ன பண்ணாங்க? அந்த ஆரோன் ஊர் அப்படிங்கிற 2 பேர் கூட ஏறினாங்க பாருங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாறையை கொண்டு வந்து அவருக்கு வைக்க அந்த கல் மேலே உட்காந்து கொண்டார். இப்போ கல் மேலே உட்காந்துக்கிட்டு அவர் ஜெபிக்கிறார். கல் மேலே உட்கார்றாரு. ஆனால் கையை சோர்ந்து போகிறது. மறுபடியும் கையை இறக்கிறார். பார்த்தாக்கா அங்கே யுத்தத்தில் இஸ்ரவேலர் தோற்று போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இந்த ஆரோனும் ஊரும் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு ஞானமான ஒரு காரியத்தை செய்தாங்க. என்னன்னாக்கா, மோசே இப்படி கையை இப்படி அசரும் பொழுது அவங்க 2 பேரும் இந்த கையை இப்படி பிடிச்சி தூக்கி கொண்டு, எனக்கு மோசையோடைய கை உயர்ந்து இருந்தால் தான் அங்கே ஜெயம் உண்டாகுகிறது. ஊழியக்காரர் ஜெபத்தில் நல்லா எழும்புனாதான் அங்கே ஜெயம் உண்டாகுகிறது. ஆனால் அவருடைய மாம்ச பலவீனத்தினால் அந்த பலன் குறைகிறது. அப்போ ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறாங்க? அவர்களும் அதில் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கை கொடுத்து தாங்கினார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதுதான் விசுவாசிகளுடைய ஜெபம். ஊழியக்காரர்கள் ஜெபிப்பாங்க தான், மோசே ஜெபிப்பார் தான், பேதுரு ஜெபிப்பார் தான். ஆனால் விசுவாசிகள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அன்றைக்கு மோசேயுடைய கரங்கள் கீழே இறங்கிடாதபடிக்கு தூக்கி பிடித்தது போல விசுவாசிகள் அப்படியாக தூக்கி பிடிப்பார்கள். ஏன்னாக்கா ஊழியம் சொன்னாக்கா அது ஒரு யுத்தம். ஜெபம் பண்ணுகிறதுன்னு சொன்னாக்கா யுத்தம். அமலேக்கியர் வருவாங்க, பெலிஸ்தியர்கள் வருவாங்க, மீதியானியர்கள் வருவாங்க, துஷ்ட மனுஷர்கள் வருவார்கள், ஏரோதுகள் எழும்புவார்கள், பரிசேயர்கள் எழும்புவார்கள், சதுசேயர்கள் எழும்புவார்கள். அப்போ சபையார் இதை வந்து கவனம் வைத்து உங்களுடைய ஊழியக்காரருக்காக, நீங்கள் ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பேதுருவை பார்த்தோம், மோசேவை பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் திரும்ப திரும்ப அந்த விசுவாசிகளுடைய ஜெபத்தை எந்த அளவுக்கு விரும்பி கேட்டார் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடு முழுவதிலையும் நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் பவுல் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தமஸ்குக்கு போகிற வழியில் தரிசித்த ஒரு மனுஷன். தத்ரூபமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவரோடு கூட பேசி அவரை ஊழியத்தில் அழைத்தவர். பல காரியங்களை ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வல்லமையாக பிரசங்கம் பண்ணுகிறார். நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் அப்போஸ்தலர் பவுல். பல தேசங்களுக்கு சென்று, பல தீவுகளுக்கு சென்று, சொல்லப்படாத புறஜாதிகளாகிய ஜனங்களிடத்தில் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஊழியக்காரர்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கி நம்ம சபைகளில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒழுங்குகள் எல்லாமே அப்போஸ்தலர் பவுல் எழுதின நிருபங்களிலிருந்து எடுக்கிறவைகள் தான். புதிய ஏற்பாட்டில் பாதியை எழுதியிருக்கிறவர் அப்போஸ்தலர் பவுல். எத்தனை புஸ்தகம் இருக்குது புதிய ஏற்பாட்டில்? புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்கிறது? 27 புஸ்தகம். அதில் 13-14 புஸ்தகத்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், நான் ஆவியில் உங்களை விட எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னவர், 3ஆம் வானவரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்லி சொன்ன அப்போஸ்தலர் பவுல், அவர் தாம் போய் ஊழியம் செய்கிற அந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் விசுவாசிகளிடத்தில் அவர் திரும்ப திரும்ப எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவர் கேட்கிறதை நம்ம வசனங்களிலிருந்து பார்க்க முடியும். இப்போ முதலாவதாக ரோமர் 15வது அதிகாரத்தை பாருங்கள். அப்போ அந்த அப்போஸ்தலன், பெரிய அப்போஸ்தலன் பாருங்க, அவருக்கே ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய ஜபங்கள் தேவைப்பட்டதுன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு உங்களுடைய பாஸ்டருக்கு ஜபம் வேண்டும், விசுவாசிகளுடைய ஜபம் அவசியம் இல்லையா? சபை ஜெபிக்கலன்னு சொன்னாக்கா ஆண்டவர் சொல்லுவார், ஏன் ஊழியக்காரனை நான் எதுக்காக அந்த பூமியில் வச்சு நிற்கணும், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கோபு எடுத்துக்கிட்டார். என் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்காத விசுவாசிகளுக்காக எதுக்காக என் ஊழியக்காரனை தண்டத்துக்கு நான் ஊரில் வச்சு நிற்கணும், பரலோகத்துக்கு வந்ததாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லி ஏறுவது தான் கொலை பண்ணான். ஆனால் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இல்லையா? அப்போ அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கலன்னு சொன்னாக்கா தேவன் பார்த்து நிற்பார். எதுக்காக என் ஊழியக்காரனை நான் மேலே எடுத்துக்கிறேன்,
இந்த ஊழியத்தை செய்து இவ்வளோ பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்களே, ஜனங்களும் ஜெபிக்க மாட்டாங்க அப்படி என்பதாக. ஆனால் நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னாக்கா பேதுருவை போல அவங்க வல்லமையாக ஊழியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பிவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல. அங்கே மோசேவன் தான் போராடினுக்கிறார். கரத்தை தூக்கி மோசேவன் தான் போராடினுக்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, ஜெபத்தில் நான் தேவனை நோக்கி போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே என்னன்னு சொன்னாக்கா, அந்த ஊழியத்தில் இவர் வல்லமையாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பட்டணமாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார். அப்போ மனுஷர்கள் எழும்புகிறாங்க, அவிசுவாசிகள் விரோதமாக எழும்புகிறாங்க, துன்மார்க்கர்கள் எழும்புகிறாங்க, மதவாதிகள் எழும்புகிறாங்க, சத்துருடைய கிரியைகள் எழும்புகிறது. இவர் ஒரு பக்கம் ஊழியம் செய்கிறார், ஒரு பக்கம் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதான் பாஸ்டர் சபையில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தானே, போதாது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துகளுக்காக நீங்கள் கருத்தாக போராடி நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். சரி, அப்போது நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? விசுவாசிகள் வீடுகளில் ஜெபிப்பாங்கன்ட்டு அர்த்தம். அதன் அர்த்தம் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஜெபங்கள்னாக்கா உங்களுடைய ஜெப நேரத்தில், அல்லேலூயா, சபையில் வந்து ஜெபிக்கிறது கிடையாது. உங்கள் ஜெப நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனை பாடி துதிக்கிறீங்க, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், பைபிள் படிக்கிறோம், உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக, கருத்துக்களுக்காக, குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, சபையில் சொல்லப்படக்கூடிய பல கருத்துக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக நீங்கள் போராடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த யுத்தத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? அதான் அந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம். வாழ்வா சாவான்ட்டு போவாங்க. அங்கே போய் நான் சண்டை போட்டு பார்க்குறேன் யுத்தத்துக்கு யாராவது போவாங்களா? இல்லை. போகும்பொழுது ஒரு வைராக்கியமாக, ஒரு ஜெய சிந்தையோடு நான் நிச்சயமாக இந்த சத்துருக்களை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்க போவாங்க. இந்த பாக்ஸிங் சண்டை போடுகிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? பாக்ஸிங் சண்டை அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 பேரும் நிற்பாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த எதிரியை பார்த்துட்டு இந்த ஆள் என்ன பண்ணுவார்னாக்கா, அவருக்குள்ளே அந்த வெறியை ஏற்றுவார், அந்த கோபத்தை ஏற்றுவார். அப்படி சொல்லிட்டு பல்லெல்லாம் கட்டிப்பார், முகத்தெல்லாம் இது பண்ணுவார், ஒரு மாதிரிலாம் சவுண்டு போடுவார். எனக்கு அந்த வெறி வந்தால் தான் போய்ட்டு நல்லா போய் அடிக்கணுங்கிறது போல். அதே போல் நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் தான் அந்த வெறி. அல்லேலூயா, ஆமீன். விசுவாசம் தான் அந்த கோபம். ஆமீன். ஒரு உப்பு சப்பு இல்லாமல் நம்ம ஜெபித்து விடக்கூடாது, போராடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஆமீன். இது எது ஊழியக்காரனுக்காக அப்படிங்கிறது கிடையாது, எனக்கே ஜெபிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய நாமம் அங்கே அறிவிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் செய்யப்படுகிறது. அவரை தான் ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்காக நடத்தப்படுகிறார்கள். அவர் செய்த ஊழியத்தை தான் இன்று நம்ம பின்தொடர்ந்து செய்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்கு தான் ஜனங்கள் வருகிறார்கள். மகிமை யாருக்கு போய் சேரப்போகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சேரப்போகிறது. அது மாத்திரம் சொல்லாமல் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம். எப்போ நீங்கள் போராடி ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா, உங்கள் ஊழியக்காரருக்காக நீங்கள் போராடி ஜெபிப்பீர்கள். அதை முன்னிட்டு தான் கேட்குறாரு பாருங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு கடமைக்காக ஜெபிக்க முடியாது. சரி, நம்ம இன்றைக்கி போய் சபையில் போய் பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சிட முடியாது. நீங்கள் ஊழியக்காரரை நேசித்து 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிரியைகள் நிமித்தம் எவ்வளோ காரியங்கள் அவங்க செய்கிறாங்க. ஆவிக்குரிய விதத்தில் அநேக அந்த காரியங்கள், போராட்டங்கள், தாக்குதல்கள், எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிறபடினால அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்கள் நீங்கள் மிகவும் அன்பாய் நடத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியனுடைய அன்பின் நிமித்தம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்படும்போது தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நேசிப்பீங்க, தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் நேசிப்பீங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் நேசிப்பீர்கள். தேவனுடைய ஜனங்கள், ரட்சிக்கப்படாது இருக்கிற ஜனங்கள், அவர்களை நீங்கள் நேசிப்பீங்க. அதனால தான் நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் போயிட்டு மர்ஷையில் போய் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கா அவர்களை நம்ம நேசிக்கிறோம். ஆமேன். அதனால தான்.
அப்போது அந்த அன்பின் நிமித்தம் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கொள்கிறார். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா எத்தனை பேருக்கு தெரியுது? ஊழியத்தை நல்ல வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மகள் திடீரென்று ஒரு நாள் கார் விபத்தில் மரித்து போய் விடுகிறாங்க. அப்போ மரித்த பொழுது அவருடைய இருதயமெல்லாம் உடைந்து போய்விட்டது. அந்த குடும்பமே முழுசாக அப்படி கண்ணீரில் மூழ்கி போய் விட்டார்கள். பயங்கரமான சோர்வு, துக்கம், கவலை அதெல்லாம் மூழ்கி அவங்க வந்து குடும்பமே அப்படியே முடக்கப்பட்டு வீட்டில் இருந்துட்டாங்க பாருங்கள். அப்போ பல ஊழியக்காரர்கள் ஜெபித்திருக்கிறாங்க. உலகமெங்கும் வந்து கடிதம் வரும், ஐயா உங்களுடைய ஊழியத்தினால தான் நாங்கள் வந்து இப்படியா ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் மறுபடியும் எழும்பி நீங்கள் ஊழியத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 2-3 ஒரு சில மாதங்கள் ஆகிவிட்டது. எல்லாம் கர்த்தருக்குள்ளாக அவர் தன்னை பலப்படுத்தி கொண்டு இப்போ முதல் முறையாக குடும்பமாக எழும்பி ஊழியத்துக்கு புறப்பட போகிறார்கள். போன பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமையல்காரர் இல்லையா, ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, சமையல்காரர்கள் அப்படியே அன்பாக அப்படி ஆகி விடுவாங்க ஒரு சில இடங்களில். அப்போது அந்த சமையல்காரர் அவசர அவசரமாக ஓடி வந்து, ஐயா ஐயா நில்லுங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாராம், நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குடும்பமாக நிற்க வச்சுட்டு இந்த சமையல்காரர் 2 கரத்தையும் உயர்த்தி கண்ணீரோடு அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபித்தார். ஆண்டவரே எங்கள் ஐயாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும், அவங்க வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்ப வரணும், அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது, ஆண்டவரே பாதுகாத்துக்கணும் அழுது அவர் வந்து ஜெபித்தாராம் பாருங்க. அவர் சொல்கிறார், அவருடைய புஸ்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அவர் சொல்கிறாரு, அநேகர் என்னை வந்து தேற்றினாங்க, பலப்படுத்தினாங்க, ஜெபித்தாங்க. ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐயா எனக்காக ஜெபித்தது வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டு விட்டது, ரொம்ப என்னை பலப்படுத்தினதுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் வந்து உற்சாகமாக ஊழியம் செய்வேன். எனக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஐயாவே எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வைத்து எனக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது அவருடைய இருதயத்தை தொட்டு விட்டது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர், நீங்கள் தான் அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள். ஆமென். நம்முடைய ஊழியங்களை அநேகர் பார்க்குறாங்க, அநேகர் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் நேசித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் அதில் மகிமை அடையும். ஆமென். நீங்கள் ஜெபித்தாக்கா காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஜெபித்தாக்கா எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக செய்வார். நீங்கள் ஜெபித்தாக்கா எழுப்புதல் எங்கும் பற்றி பரவும். நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னாக்கா ஆத்துமாக்களை தேவன் கொள்ளை பொருளாக அவர் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். நாங்கள் விசுவாசியாக இருந்தபோது, நானும் பாஸ்டர் அம்மா பிள்ளைங்க நாங்கள் விசுவாசிகளாக இருந்தபொழுது எங்களுடைய ஊழியக்காரருக்காக அப்படியாக நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்லியிருக்கிறேன், பல சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஜெர்மனிக்கு ஒரு ஊழியத்துக்கு அவர்கள் போய்விட்டு வரும்பொழுது மூப்பரும் அவரும் காரில் போயிட்டு வரும்பொழுது விபத்துக்குள்ளாக ஆக வேண்டிய அந்த கார், அது ஜெபத்தில் வீட்டில் தரையில் உட்காந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது தேவன் அதை காண்பித்து அதில் இருக்கக்கூடிய இந்த பழுதியும் காண்பித்து கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்கள், கொஞ்சம் கூட தாமதம் பண்ணல, உடனே ஃபோன் பண்ணி அவர்களுக்கு தெரியப்படுத்தின பொழுது அதை காரை நிப்பாட்டி அதை சரி செய்து கொண்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து அவர் சாட்சி சொன்னார். அவர் சொன்னபோது ஒரு காரியத்தை சொன்னார், எங்களுக்காக அக்கறைப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தேவன் சபையில் கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் இப்படி நின்று கொண்டு அவர் சாட்சியாக சொன்னார். அல்லேலூயா. உங்களை குறித்தும் அப்படி சாட்சி சொல்லப்பட வேண்டும். இன்னொரு பட்டணத்தில் புதுசாக கிளை சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டு இருந்த பொழுது போய்ட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு ஆனால் அதுக்கு பிற்பாடு வீட்டில் வந்து கருத்தாக ஜெபிப்போம். ஏன்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஊழியம் ஆரம்பிக்கிறது என்கிறது சாதாரண காரியம் கிடையாது பாருங்கள். அப்போ ஜெபித்த பொழுது தான் தேவன் எங்களுக்கு, நாங்களும் பாஸ்டர் அம்மா பிள்ளைகள்லாம் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அந்த பட்டணத்தை குறித்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட தடைகள் அங்கே இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆவிகள் அங்கே வந்து இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பும்படிக்காக செயல்படுகிறது. இல்லை, ஒரு பட்டணத்துக்கென்று ஒரு ஆவி இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கென்று அசுத்த ஆவிகள் செயல்படுகிறது இருக்கிறது. அதை நம்ம கருத்தாக ஜெபிக்கும் பொழுது தான் தேவன் அப்படிப்பட்ட ஆவிகளை, அது திட்டங்களை தேவன் வெளிப்படுத்துவார். அதையும் தரிசனத்தின் மூலியமாக, தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலியமாக சொன்ன பொழுது அதையும் உடனடியாக தெரியப்படுத்தி அதற்காக ஜெபித்த பொழுது அந்த தடைகள் எல்லாம் தேவன் உடைத்தார். அங்கே சபை ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களை குறித்து அப்படி சாட்சி சொல்லப்பட வேண்டும். எங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கக்கூடிய குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே என்பதாக. 2வது அப்போஸ்தலர் பவுல் அவருடைய ஊழியத்தில் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவென்றால், பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, ஆசியாவில் போயிட்டு நாங்கள் ஊழியத்துக்காக சென்றிருந்த பொழுது அநேக உபத்திரவங்களை நாங்கள் சந்தித்தோம்.
அது நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது. சபை அதை குறித்து தெரியாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நம்ம சொல்லுகிறோம். எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அந்த வருத்தம் எங்களுக்கு உண்டானது அப்படிங்கிறத சபைக்கு தெரியப்படுத்துகிறார். 9வது வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இல்லாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அந்த உபத்திரவத்தெல்லாம் பார்த்த பொழுது, சரி இந்த உபத்திரவத்திலலாம் மீள முடியாது, நம்ம இந்த உபத்திரவத்தில் மறித்து போயிடுவோம். இப்போ என்ன மாதிரி விசுவாசம் வைக்கணும்னாக்கா, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கணும். செத்தாலாவது ஆண்டவர் உயிரோடு எழுப்பட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ உபத்திரவம் அவருக்கு அங்கே வந்து விட்டதாம். 10வது வசனம், அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். யாரை நம்பியிருக்கிறார்? அப்போஸ்தலர் பவுல் தேவனை நம்பியிருக்கிறார். ஆமேன். மரணத்தினின்று தப்புவிச்சார், இனிமேலும் தப்புவிப்பார், எபினேசரே என்று சொல்லி நம்ம அதனால தான் நம்ம பாடினோம். அல்லேலூயா. இதுவரை உதவி செய்தவர், இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றினவர், இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தவர், இனிமேலும் தப்புவிப்பார்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சொல்லிட்டு 11வது வசனம், அநேகர் மூலியமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏன் அந்த நீங்களும் சொல்லிட்டு சொல்கிறாரு? நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லலை, நீங்களும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னாக்கா தேவன் மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அழைத்த தேவன் ஊழியத்தில் அவர் பாதுகாப்பார், எல்லாத்தையும் அவர் தேவைகளை சந்திக்கிறார், எல்லாம் பண்ணுகிறாரு. ஆனால் நீங்களும் ஜெபியுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜனத்தை பார்த்து அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் விண்ணப்பத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊழியருக்காக ஜெபிக்கிறதுங்கிறது என்ன? உதவி செய்கிறது. ஜெபத்தினால நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் உதவி செய்யலான்னுக்கிறீங்க? பாஸ்டருக்கு எத்தனை பேர் உதவி செய்யலான்னுக்கிறீங்க? நீங்கள் ஊழியருக்காக, ஊழியர் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஊழியருக்கு உதவி செய்கிறீர்களாம். என்ன அங்கே தேவை அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். அப்போ ஊழியக்காரருடைய அந்த குடும்பம், அவங்களுடைய சரீர ஆரோக்கியம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய பிரயாணங்கள், அவங்களுடைய போக்குவரத்து, அவங்களுடைய உடைமைகள் அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். மனுஷர்கள் கண்களில் ஊழியக்காரருக்கு தயவு உண்டாகி இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் அந்த உலகம் சார்ந்த காரியங்கள். இதில் உபத்திரவம் வந்துட்டாக்கா ஊழியத்தில் கொஞ்சம் ஒரு தடைகள் உண்டாகி விடுகிறது. அப்போது பவுல் சொல்லி ஜெபிக்கிறாரு, எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்ததுன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஊழியக்காரர் அவருக்கு என்ன குறை இருக்க போகுது, அவர் நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன, குடும்பம் நல்லா தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. ஆமேன். அவங்களுக்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அந்த உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து பாதுகாக்கப்படும்படிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சமீபத்தில் பாஸ்டர் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவில் நல்ல ஒரு தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியக்காரர் பாஸ்டர் கிறிஸ் ஓயாக்கிலோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாகோஸ் நைஜீரியாவில் சபை எல்லாம் அங்கெல்லாம் மெகா சர்ச்சு தான். அங்கெல்லாம் வெறும் 50,000 பேர் உட்காருது, 1,00,000 பேர் உட்காருது, 2,00,000 பேர் உட்காருது, அப்படி தான் சபை. ஆமேன். எனக்கு நைஜீரியாவில் பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். என்னக்கா, அந்த சமீப காலத்தில் ஊழியக்காரர்கள் அங்கே நைஜீரியாவில் அந்த கருப்பர்கள், நைஜீரியான்னு மட்டும் கிடையாது, கருப்பர் அந்த பாஸ்டர்கள், அந்த ஊழியக்காரர்கள் குறைந்த வயதிலேயே அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள்னு சொல்லிட்டு, அதில் அந்த பென்சன் இதோஹோசா அப்படின்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல வல்லமையானவர். மைல்ஸ் மன்ரோ அப்படின்ற ஒரு ஊழியக்காரர். இன்னொருத்தர் டிபி ஜோஷுவா, அவரை பற்றி நிறைய உலகத்தில் அநேக தேசங்கள் அவரை பற்றி தெரியும். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 60 வயதுக்குள்ளரே எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் நல்ல வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க, அற்புதங்கள் நடந்தது, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடிய ஊழியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 57-60க்குள்ளரே அவர்கள்லாம் மரித்தாது. அப்போ அந்த பாஸ்டர் கிறிஸ் சொல்கிறாரு, ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய ஊழியங்கள், அவங்களுடைய சபைகளெல்லாம் அப்படியே லட்சக்கணக்கால் உட்கார்ற ஜனங்கள் தான். ஜனங்கள் வந்தாங்க, அவர்களிடத்துலேருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஐயோ, இந்த ஊழியக்காரரை கையை வச்சாக்கா அசுத்தாவி ஓடும், இந்த கேன்சர் வியாதி சுகமாகும், இது சுகமாகும்னு சொல்லிட்டு ஜனங்கள் திரளாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு போனார்களே தவிர அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கும்படிக்காக எந்த ஜனங்களுடைய இருதயத்திலையும் பெருசாக தோன்றலை. ஜெபித்து இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்கிற ஊழியத்தின் அளவுக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் இல்லை. ஆகையினால ரொம்ப குறைந்த வயது, 60 வயதுலாம் ரொம்ப கம்மி. 60 வயதில்
அவங்க வந்து மரித்து போனார்கள். எல்லாருமே வந்து வியாதிப்பட்டுலாம் கிடையாது. திடீர்னு நாளைக்கு மறிக்கிறான்னு இன்னைக்கு கூட தெரியாது யாருக்குமே. நல்ல வலிமையாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் நான் சொன்ன 3 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் ஹெலிகாப்டரில், அவருடைய சொந்த ஹெலிகாப்டரில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தார். அப்போ அவர் சொல்கிறார், சபை உங்களுடைய ஊழியக்காரருக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னாக்கா அது சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான தாக்குதலாக இருக்கிறபடினால சாத்தான் எரிச்சல் கொண்டு அப்படியாக அவன் போராடுவான். அப்போ சபையார் ஊக்கமாக உங்களுடைய ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமேன். சரி, எதுக்காக ஜெபிக்கிறீங்க? அப்போ முதல் காரியத்தை பார்த்தோம். ஊழியத்தில் சாத்தானுடைய அந்த எதிர்ப்புகள், தடைகள் மனுஷர்கள் மூலியமாக, அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்படி விசுவாசிகள், அவிசுவாசிகள், தேவனை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் அப்படி சொல்லிட்டு எழும்பும் பொழுது உங்களுடைய ஜெபம் அதை பாதுகாக்க வேண்டும். ஆமேன். ரெண்டாவது, உங்களுடைய ஊழியக்காரர்களுடைய அந்த உலக அந்த உபத்திரவங்களிலிருந்து தேவன் அந்த குடும்பத்தை அவர் பாதுகாக்க வேண்டும். இப்போ மூன்றாவதாக ஒரு காரியத்துக்காக அவர் சொல்லுகிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இந்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியில நிரம்பி, பரிசுத்த ஆவியினருக்குள் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி ஜெபிக்கிறது தான் ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறது சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஆவியானவர் பல காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுக்கெல்லாம் ஜெபி, இதுக்கெல்லாம் ஜெபி, இதுக்கெல்லாம் ஜெபின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். தூங்கிடாதீங்கன்றார். விழித்து கொண்டு இருங்கள். யாருக்காக ஜெபிக்க சொல்றாரு? சகல பரிசுத்தவான்கள். யார் அவங்க? எல்லா விசுவாசிகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு 19வது வசனத்தில், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான். தன்னை என்ன சொல்றாரு? அவரும் ஒரு விசுவாசி தான், ஊழியரும் ஒரு விசுவாசி தான், அவரும் ஒரு பரிசுத்தவான் தான், ஊழியரும் ஒரு பரிசுத்தவான் தான். ஆனால் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இல்லையா? அந்த மிலிட்ரி நடத்தும் பொழுது அந்த சேனைக்கு முன்பாக செல்லுகிறவங்க தான் அந்த ஸ்தானாதிபதி. அந்த ஸ்தானாதிபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக நான் பேசணும். நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். சாதா ஒரு மனுஷன் கேட்கல, பெரிய அப்போஸ்தலன் பவுல் அவர் வந்து தம்முடைய ஜனத்தை பார்த்து கேட்குறாரு, பரிசுத்தவான்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் எனக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையோடு அவர் கேட்கிறார். அப்போ இந்த ஜெப கருத்து எதற்காகன்னு சொன்னாக்கா, ஊழியத்தில் தேவனுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை அவர் தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் அறிவிக்க வேண்டும். திருவசனம் செல்வதற்கான வாசல்கள் அவருக்கு திறக்கப்பட வேண்டும். அவங்க மூலியமாக அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும். தேவன் வெளிப்பாட்டோடு அந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும். தேவன் சபைக்காக திட்டங்களை கொடுக்க வேண்டும், தரிசனங்களை கொடுக்க வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கான அந்த வல்லமை வரங்களை தேவன் கொடுக்க வேண்டும். அதற்கான அபிஷேகத்தை தேவன் கொடுக்க வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபிப்பீங்க. கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2லிருந்து 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனம் மகிமை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைய வேண்டும். இப்போ நம்முடைய சபையில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடக்கிறது. டெய்லி 5 மணி ஜெபம் நடக்கிறது. 6 மணிக்கு இயேசுவின் பாதத்தில் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகள் வீட்டு கூட்டங்கள் நடக்கிறது. சனிக்கிழமை வாலிபர்களுக்காக விசேஷ கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. நேற்றைய தினத்தில் சனிக்கிழமை அது நடத்தப்பட்டது. ஆமேன். சுவிசேஷ ஊழியங்கள் வாரத்தில் செய்யப்படுகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அப்போது இரவு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. வீடுகள் போய் சந்திக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் சபையார் ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் வசனம் வந்து மேற்கொள்ளும். இயேசுவின் நாமம் மகிமை அடையும். தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். வாசல்களை திறங்காண்டவரே, புதிய புதிய கதவுகளை திறங்காண்டவரே, புதிய புதிய குடும்பங்களை தாங்காண்டவரே, புதிய புதிய பட்டணங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும்.
கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஜெபியுங்க. கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தோள் கொடுக்கும்படிக்காக உடன் ஊழியர்களை எழுப்ப வேண்டும். கர்த்தர் அப்படியான ஜனங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கான எழுப்புதல் அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறார். அதற்காக ஜெபிக்கும்படி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. நான் அதில் எழுப்புதல் அடைகிறேன். கடைசியாக இன்னொரு கருத்துக்காக ஜெபிக்கும்படிக்காக அப்போஸ்தலர் பவுல் அவர் வந்து கேட்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அந்த ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இது வந்து அந்த சபை ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நீங்கள் வந்து உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக யார் உத்தரவாதம் பண்ணுகிறது? ஊழியக்காரன் உத்தரவாதம் பண்ணுகிறார். ஜெபத்தில் உங்களுடைய ஆத்துமாவுக்காக தேவனிடத்தில் உத்தரவாதம் பண்ணுகிறார். காக்கப்படணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அங்கே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய உலக ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதப்படுத்தி யார் ஜெபிக்கிறா? ஊழியக்காரர் ஜெபிக்கிறார். ஆகினால நீங்கள் என்ன பண்ணணுமா, அதை வந்து அவங்க துக்கத்தோடு செஞ்சிடக்கூடாது. அவங்க வந்து என்ன தப்போ இந்த இவங்களுக்காக ஜெபிச்சு என்ன பலன் அப்படின்ற மாதிரி அவங்க ஜெபிச்சிடக்கூடாது. துக்கத்தோடு அவங்க வந்து ஜெபிச்சிடக்கூடாது. சந்தோஷத்தோடு அதை அவர்கள் செய்யணும். எப்போ அதை சந்தோஷத்தோடு அவங்க செய்வாங்கன்னாக்கா, நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு அந்த ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஏன் அது கூட ஏன் அப்படின்னாக்கா, அவங்க துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஊழியக்காரர்கள் நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் செய்யட்டினாலும் என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பார்கள். ஆனால் அவங்க துக்கத்தோடு ஜெபித்தாக்கா அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் அது போய்விடும், அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இதை சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இதுதான் நம்முடைய கருத்து. 18வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய மனுஷன் திரும்ப திரும்ப ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்காக இப்போ எங்கள் ஜெபிக்கும்படி சொல்கிறாரு? நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாக எல்லாவற்றிலையும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்து இருக்கிறோம். ஆமேன். ஊழியக்காரர்களுடைய அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக சபையார் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். அவங்க வந்து ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக அவங்க வந்து இருக்க வேண்டும். அவங்களுடைய மனசாட்சி எப்போதும் நல் மனசாட்சியாக காத்து கொள்ளப்பட வேண்டும். அவங்க எல்லாவற்றிலையும் யோக்கியமாக அவங்க நடக்கணும். பாவ சோதனைகளில் அவங்க வந்து விழுந்து விடக்கூடாது. சாத்தானுடைய வலைகளில் அவங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஜெபிக்கணும். பாருங்கள், சபையார் வந்து ஜெபிக்கணும். இதை வந்து இப்போ நம்ம வந்து மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம ஜெபிக்கலை. நீங்கள் சின்சியராக இதை விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து சீரியஸாக இதை நீங்கள் விரும்புகிறீங்க. எங்கள் ஊழியர், கர்த்தர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஊழியர், எங்களை நடத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர், அவரை நாங்கள் மிகவும் அன்பாக நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் வந்து ரெட்டிப்பான கணத்தில் நாங்கள் நடத்துகிறோம். கீழ்ப்படிந்து நாங்கள் அடங்குகிறோம். ஆகினால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். பாருங்க, அந்த சாட்சி கெட்டு போயிடுதுன்னு சொன்னாக்கா அங்கே சரி வராது. அதுக்காக யார் ஜெபிக்கிறதாம்? ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். சபை எதுக்காக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, அந்த ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக சீரியஸாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு நைட்டு தட்டிட்டாக்கா பேதுருவை பிடிச்சி கொலை பண்ணி போட்டுருவாங்கன்னாக்கா எப்படி ஜெபிப்பீங்க? ஒரு சபையில் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறது என்கிறது ஒரு ஆக்டிவான ஒரு வாழ்க்கை. ஆமேன். இது வந்து ஒரு தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை, இது வந்து செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இது ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கூடிய ஒரு வாழ்க்கை. எங்களுடைய ஊழியக்காரர் எல்லா விதத்திலும் நீங்கள் சாட்சியாக காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க எல்லா காரியத்திலும் அவங்க வந்து யோகியமாக நடக்கணும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தத்தில் அவங்க வந்து காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். அவங்க வந்து கனி கொடுக்கிற வாழ்க்கையில் அவங்க வந்து காத்துக்கொள்ளணும். அவங்களுடைய ஜப வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால இந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது. அதனால தான் பல சோதனைகள் வந்தும் அதில் வந்து கர்த்தர் பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறார். இத்தனை ஆண்டுகளில் ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் கர்த்தர் கிருபையாக அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இனிமேலும் அவர் நடத்துவார். உங்களுடைய ஜெபம் வேண்டும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் கேட்டது போல உங்களையும் பார்த்து கேட்கிறோம், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலையும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்து இருக்கிறோம். அதாவது நான் வந்து டிட்டர்மினாக இருக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக இருக்கிறேன். நம்ம வந்து யோகியமாக இருக்கணும், நல் மனசாட்சியோடு நான் தீர்மானம்லாம் எடுத்து அதில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணுமா?
நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் வந்து நீங்கள் ஜெபிக்கலன்னா கீழே வந்துடும் அப்படி சொல்லலை. பாஸ்டர் தீர்மானம் எடுத்துட்டார். என்னன்னு சொல்லிட்டு பரிசுத்தமாக வாழணும், கனி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பாஸ்டர் தீர்மானத்தை எடுத்து அவர் அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய ஜெபம் வேண்டும், உங்களுடைய ஜெபம் முக்கியமானது. அப்போஸ்தலர் பவுல் 4 காரியத்துக்காக ஜெபிக்கும்படிக்காக சொன்னார். 1, ஊழியத்தில் எதிர்ப்பாக எழும்பக்கூடிய சத்துரு அல்லது மனுஷர்கள் மூலியமாக அல்லது உள்ளர அல்லது வெளியில் தேவனை அறிந்த ஜனங்கள் அறியாத ஜனங்கள் அப்படி அல்லது அவருடைய மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய பலவீனங்கள் அது எல்லாவற்றிலையும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சத்துருடைய கிரியைகள்லாம் அழிக்கப்பட்டு போக வேண்டும். ஆமேன். 2வது எதற்காக ஜெபித்தோம்? உலக உபத்திரவங்களில் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஐயோ இந்த தேவை இருக்குது, இந்த தேவையில் போய்ட்டு இதில் போய்ட்டு தலையை விட்டுக்கிட்டாக்கா ஊழிய காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியாது. அந்த ஒரு பிரச்சனை, அதில் போய்ட்டு நம்ம வந்து நேரத்தை கொடுத்துன்னு அதில் கவலைப்பட்டு கொடுத்தாக்கா தேவனுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, அது செய்ய முடியாது. அப்போ அந்த உலக உபத்திரவங்களிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமேன். 3வது என்ன ஜெபித்தோம்? ஊழியத்துக்காக ஜெபித்தோம். அவங்க மூலியமாக அநேக ஜனங்கள் சந்திக்கப்படணும், வாசல்கள் திறக்கப்படணும், வழிகள் திறக்கப்படணும். அதில் அபிஷேகம் வேண்டும், ஞானம் வேண்டும், வல்லமை வேண்டும், பலன் வேண்டும், தேவனுடைய கிருபைகள் வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். 4வது எதற்காக நம்ம ஜெபித்தோம்? அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, ஊழியக்காரருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக. ஹல்லேலூயா. நம்ம எல்லோருமா எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னுடைய மேய்ப்பன் குடும்பத்திற்காக நான் ஜெபிப்பேன். பரிசுத்தவான்கள் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். எவ்வளோ கருத்துக்கள் எழுதி வச்சு ஜெபிக்கிறோம். இந்த 24 மணி நேரம் ஜெபம் வரப்போகிறது. எத்தனை கருத்துக்கள் வச்சு நம்ம ஜெபிக்கிறோம்? எல்லாம் ஜனங்களுக்காகத்தான். ஆனால் தேவன் சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஜனங்களை நான் இந்த நாட்களில் எழுப்புகிறேன். அவங்க மேல விசேஷித்த ஆவியை நான் ஊற்றுகிறேன். அவர்கள் மேல என்னுடைய எழுப்பதில் அக்கினியை நான் ஊற்றுகிறேன். அவர்கள் மூலியமாக எழுப்பதில் பற்றி பரவும். அல்லேலூயா. அவர்களை எழுப்பதில் அக்கினியாக நான் நிரப்புகிறேன். அவர்களை அக்கினி ஜுவாலையாக நான் மாற பண்ணுகிறேன். அவங்க ஜெபிப்பார்கள், அவங்க அந்த கருத்துக்களாக ஜெபிப்பார்கள். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை அப்படியாக நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அவர்தான் நம்மை நிரப்ப முடியும். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, நீங்க மெய்யாக நீங்க கேட்கிற அத்தனை பேர் எழுப்புதல் அடைகிறீர்கள். நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, பல எழுப்புதல்களை நம்ம பார்க்கிறோம். அடியோரை ஆட்கொண்டு இதுல என்னை தேவன் எழுப்புதல் அடைய செய்ய வேண்டும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். இதுல இந்த காரியத்தில் நான் அசதியாக இருக்கக்கூடாது. எங்களை அனலாக்கும். இந்த காரியத்தில் நான் எழுப்புதல் அடையாமல் இருக்கக்கூடாது. அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. இப்ப சொல்லுங்க. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று
அலங்கரியும் என்னை அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிரப்புங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிரப்புங்க அக்கினியினால் நிரப்புங்க எழுப்பதில் அக்கினியினால் நிரப்புங்க ராஜா அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலே அலங்கரியும் பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்படுவதாக ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே பரிசுத்த ஆவியானவரே அடியோரை ஆட்கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலே அலங்கரியும் ஆண்டவரே நாங்கள் ஊழியருக்காக ஜெபிக்க எங்களை அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க அதில் நாங்கள் எழுப்பதில் அடையணும் அந்த பகுதியில நாங்கள் எழுப்பதில் அடையணும் அந்த விசேஷித்த குறிப்பிட்ட காரியத்தினால் நாங்கள் எழுப்பதில் அடையணும்